வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். ராகுல் ரைசஸ் ஹிஸ் வாய்ஸ் இன் லோக்சபா. ஐயா, மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ராகுல், இல்லன்னு சொல்லல. அமைதியா தானே உட்கார்ந்துருப்பாரு. ரைசஸ் வாய்ஸ் போடுறாங்க. அமைதியா உட்கார்ந்துருப்பாரு, தூங்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டவரு தூங்கி விழுந்தாரு. உண்மைதான். நேற்று கொந்தளிச்சு போய் எழுந்து அவர் போராட்டம் வரையும் போய் வெளிநடப்பு செய்து இவர் ஒத்த குரல பெருசா காட்டிட்டு ஒன்லி ஒன் மேன்ஸ் வாய்ஸ் மிஸ்டர் மோடி இஸ் ஹேர்ட். ஆமா, வெளியே பேசும்பொழுது சொல்லிட்டாரு, அங்க பாராளுமன்றத்துல ஜனநாயகம் இல்ல, எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறாங்க, எங்க கட்சி மட்டும் இல்ல அந்த கட்சியில இருக்கவங்களையும் பேச விட மாட்டேங்கிறாங்க, ஒரே ஒரு மனிதனுடைய குரலை மட்டுமே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த குரல் மோடி அப்படின்னு பத்திரிகை எடுத்து போட்டிருக்கு. In rare act, reticent ராகுல் லீட்ஸ் காங்கிரஸ் ருக்குஸ் இன் ஹவுஸ். காங்கிரஸ் பண்ணக்கூடிய அமளிகளுக்கு தலைமை தாங்கினார் ராகுல் காந்தி. ராகுல் டேக்ஸ் ஆன் கவர்மெண்ட். ஸ்பீக்கர் அக்ரீஸ் ஃபார் டிஸ்கஷன் ஆன் கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மத கலவரங்களை பற்றி விவாதிக்க அனுமதி மறுப்பு. மக்களவையில் காங்கிரஸ் அமளி. ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக சபாநாயகர் மீது ராகுல் குற்றச்சாட்டு. மத கலவரம் என்பதாக ஒன்று ஆரம்பிச்சிருச்சுங்க எங்க உத்தரப்பிரதேசம். சரி, அப்போ அங்கிருந்து வர்றாருங்க உத்தரப்பிரதேசம் ராகுல். அப்போ ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் பொழுதே அவருக்கு என்ன உணர்வு வருது, அதை அப்படியே வெளிப்படுத்தி மக்களவையில் கொண்டு வரணும்னு நல்ல எண்ணத்தில் நினைச்சாரா? உத்தரப்பிரதேசம் என்றாலே பிரியங்காவை கொண்டாந்து இறக்கி அவங்கள பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க போல் இருக்கு, நமக்கு அடிபட்டு போகும் போல் இருக்குன்னு நினைச்சாரா? அதனால நாம முன்ன வரணுங்கிறதுக்காக முன்ன வந்தாரா? என்ன நீங்க பாஜக கட்சி பேசுற மாதிரியே பேசுறீங்க. அருண்ஜேட்லி சொல்றாரு, டே காங்கிரஸ் பிராஸ் ஆர் ஃபேசிங் எ பேலஸ் கூ. For that, you need not drag the house or presiding officer into the debate. இது அந்த கட்சியின் உள்குழப்பம். இதில் தேவையில்லாமல் பார்லிமெண்டை இழுக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. எனவே காங்கிரஸ் தோல்விக்கான காரணம் என்ன என்று உட்கார்ந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய உள்கட்சி பிரச்சனைலாம் இங்க எடுத்துட்டு வரக்கூடாது. காங்கிரஸ்குள்ளேயே 2 குரூப் இருக்குங்கிறாரு. ஒரு குரூப் கேள்வி கேட்குதான், ஐயா தேர்தல் தோல்விக்கு காரணம் இந்த இளவரசர் தான், அது மட்டும் இல்லாம மக்களவையில ஒழுங்காக்காரெல்லாம் அங்க போய் தூங்கிட்டு இருக்கிறாரு, இப்படிப்பட்டவருடைய தலைமையை மாற்றணுங்கிற கோஷம் காங்கிரஸில் வலுப்பெறுவதால் அவர்களுடைய வாயை அடைப்பதற்காக இது நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பேரவைத் தலைவரை பார்த்து ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக சபாநாயகர் மீது ராகுல் குற்றச்சாட்டு. அதுதான் குற்றச்சாட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கோஷம் போடுவதற்கு சோனியா காந்தி காங்கிரஸ் உறுப்பினர்களை ஊக்கப்படுத்தினாராம. ஓஹோ, அது மட்டும் இல்லாம திரிணாமுல் காங்கிரஸ் பானர்ஜியை வேற கண்ணை காட்டினாராம், நீங்களும் சேர்ந்துக்கோங்க ப்ரொடெஸ்ட்ல அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்குது. அதனாலதான் ராஜ்நாத் சிங்கும் ராகுல் கூறுவதெல்லாம் உண்மை கிடையாது, பிரதமர் மோடி சர்வாதிகார போக்கு கொண்டவர் கிடையாது, இந்த நாடு நல்லா தெரியும், அவர் தலைமையில தான் பாஜக இவ்வளவு மகத்தான வெற்றி கிடைச்சிருக்கு என்று ராஜ்நாத் சிங் என்னுடைய விசுவாசம் மோடிக்கு தான் இதை வாய்ப்பா கட்டி பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, முதல்ல அங்கேயும் நினைச்சிடக்கூடாது. நீங்க கரெக்ட். சபாநாயகர் சுமித்ரா பாரபட்சமா நடந்து கொள்றாரு, ராகுல் சொல்றது ரொம்ப தவறு அப்படின்னு. இதுக்கிடையில என்ன நடந்திருக்குன்னா, இவர் வெளியே பத்திரிகை எல்லாம் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை, நாங்க 0 ஓவர் வேணாம், யூபியில கலவரம் அதிகம் அப்படின்னு சொல்லி அதனால பேசணும் அப்படின்னு சொன்னோம், எங்களுக்கு வாய்ப்பே தரல அப்படின்னு எல்லாம் இவர் பேசிட்ட பிறகு அந்த போட்டிக்கோள் அப்படி நடந்து போகும்போது எதிர்க்க அத்வானி வராராம். அத்வானி ஜி வந்த உடனே இவர் அத்வானிஜியை பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லி இவர் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் குற்றம் சாட்டுற மாதிரி அங்க சொல்லியிருக்காரு. அப்ப அத்வானி சொன்னாராம், நீங்க எழுப்புன புகார் என்னவோ ரொம்ப முக்கியமானதுதான், ஆனா நடந்துகிட்ட முறை சரியில்லைல அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் அத்வானியா. ஆமா, ஆனா அத்வானிட்ட போய் மோடியை பற்றி புகார் கூற மாதிரி உள்ள பிளவை இங்க புரிஞ்சுக்கிட்டாரா ராகுல்? அது அப்படி என்றால் என்ன, ஸ்பீக்கர் அக்ரீஸ் ஃபார் டிஸ்கஷன் ஆன் கம்யூனல் வயலன்ஸ் என்பதாக நாங்க தான் ஒத்துக்கிட்டோம்ல, நான் என்னைக்கியா தப்பா நடந்துகிட்டேன், 1 லட்சம் நடக்கிறேன்னா என்பதாக என்ன நம்ம பேரவைத் தலைவரும் கேட்கிறாராம் சபாநாயகர். இவர் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல நம்ம வெங்கையா நாயுடு, அவர் சொல்றாரு பார்லிமெண்ட்ல முக்கிய எதிர்கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிறாரு. அதான் எதிர்கட்சி அந்தஸ்தே நீங்க கொடுக்கலையே, அப்புறம் எப்படி முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸ் செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க? எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க செயல்பாடு வித்தியாசமா இருந்திருக்கும். செயல்பாடு சரியில்லை, அவங்க தேவையில்லாத அபாண்டமான பொய்யெல்லாம் சொல்லிடுறாங்க, சபாநாயகரை பத்தி விமர்சிக்கிறாங்க, இதுல உண்மையே இல்ல, பதில் சொல்ல பிரதமர் மோடி வருவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் முழு நேரமும் சபையில தான் இருக்கிறாரு, கேள்வி கேட்கத்தான் இந்த கட்சி தயாரா இல்ல அப்படின்னு நேற்று பேசிருக்காரு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, நேற்று மோடி சபையில இருந்திருக்காருங்க, இங்க கூத்தையெல்லாம் அவர் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு.
அதாவது வழக்கமாக விவாதங்கள் நடக்கும் பொழுது, சர்ச்சைகள் நடக்கும் பொழுது, மோதல்கள் நடக்கும் பொழுது, அமளிகள் நடக்கும் பொழுதெல்லாம் மோடி ஒன்று வெளிநாட்டில் பிரிக்ஸ் மாநாட்டில் இருப்பாரு, இல்லன்னு சொன்னா வந்து வேற வெளிநாட்டுல வந்து பேசிட்டு உறுப்பினர்கள் நாட்டில் இருப்பாரு, நேபாளில் இருப்பாரு. சரி, அதுக்கு பிறகு இல்லன்னு சொன்னா வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. குஜராத் மாநிலத்தில் ஏற்கனவே முதலமைச்சரா இருக்கும் பொழுது இப்படித்தான் கூடிய நாட்களை குறைச்சு, கூடினாலும் அவர் போகிற நாட்கள் கலந்து கொண்ட நாட்கள் குறைவு என்பதனால அதே பாணியை மக்களவையில் இவர் பின்பற்றாரு. இவர் இருந்ததே ஆச்சரியம் என்பதாக பார்த்துக்கிட்டு ஊடகத்தாரங்க போடுறாங்களோ. அப்ப நேற்று கடவுள் வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி மோடி தரிசனம் கொடுத்து விட்டார். மோடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது பிரச்சனை கிளப்ப நீ பெரிய ஆளாக என்பதுதானே வழிகாட்டல. ஓஹோ, அப்படி சொல்றீங்களா? ஆமா. அதனால இங்க சரியா, இது மக்களவைங்க. தமிழக அரசுல நேற்று சட்டமன்றம் நடந்துகிட்டே இருக்கு. சரி, அது மாட்டேன். சட்டமன்றத்தில் ஒன்னும் ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகம் பாடுன்னு நம்ம தலைவர் கலைஞர் சொன்னதையும் ஸ்டாலின் சொல்லுதையும் யாரும் கேட்க மாட்டேங்காங்க. இல்ல, அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மானிய கோரிக்கை அங்க நடந்தா அந்த மானிய கோரிக்கையை பத்தி விவாதம் மக்கள் மன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அதாவது காவல்துறை மானியம் நேற்று, சரி, காவல்துறை மானியம் நேரத்துல உள்ள எங்களை உடல. அதனால காவல்துறை எவ்வளவு தூரம் அட்டூழியம் பண்ணுது, எவ்வளவு தூரம் சரியா பண்ணல, எவ்வளவு தூரம் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ட்டு வெளியே வந்து தெருவில் வந்து ஸ்டாலின் மக்கள் மன்றத்தில் பேசினாரு. ஆமா, காவல்துறையில் காலியாக உள்ள 5883 பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கை சட்டசபையில் ஜெயலலிதா தகவல். நல்ல விஷயம் தான். காவல்துறைக்கு 107 கோடியில் கட்டிடங்கள், புதிய திட்டங்கள். கொலை, பாலியல் வன்முறை, ஆட்கள் கடத்தல் போன்ற கடுமையான குற்றங்களை விசாரிக்க சிறப்பு பிரிவு சட்டசபையில் ஜெயலலிதா அறிவிப்பு என்றால், இன்னொரு பக்கத்தில் ஒரு வாரத்தில் வேட்டிக்கு தடை விதித்தால் ஓராண்டு சிறை தண்டனை. சட்டசபையில் புதிய மசோதா தாக்கல் செய்தார். தடை விதித்தால் சிறை தண்டனையா, வேட்டி தடுத்து விட்டால் சிறை தண்டனையா என்னன்னு தெரியல. வேட்டிக்கு தடைன்னு சொன்னா வேட்டி உடுத்திக்கிட்டு வந்தா தடுத்துருவாங்க, அதுதான் அப்படி சொல்லுதாவ. அதாவது தனியார் கிளப்பு, சினிமா தியேட்டரு, உணவகங்கள் இதெல்லாம் இப்படி செய்தாங்க என்பதற்காக என்ன ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. தமிழர்களுடைய உணர்வை மதிக்கும் விதமாக 10 ஓட்டு கன்ஃபர்ம்டு. இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சட்டசபையில ஜெயலலிதா பேசியிருக்கிறாங்க. இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா பெருமிதம் என்று சொன்னா, வேற ஒரு குரூப் நேற்று பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேச தேமுதிகவினர் என்ன எந்திரிச்சு அவங்க பேசுறாங்க, எல்லாம் சரியில்லையா என்பதாக தேமுதிக தெளிவா சொல்ல ஆரம்பிச்சா, உடனடியாக டிஎம்டிகே cannot talk on law and order, Chief Minister. Jayalalitha lashes out at Captain's Party for its criticism என்பதாக நீங்க வந்து சும்மனாச்சுமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பேசவே தேமுதிகவினருக்கு அருகதை கிடையாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி தேமுதிகவினருக்கு அருகதை இல்லையா பேச? வெளியே வந்து பட்டியல் வச்சிருக்காங்க ரெடியா. தேமுதிக ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணாங்க கேட்பாங்க ஒரு எதிர்பார்ப்பு பட்டியலோட வந்திருக்காங்க. பிறகு அவ்வளவுதானே எதிர்கட்சி அங்கீகரிச்சு அவங்கதான் கேட்பாங்க. காவல்துறை மானியத்து நேரம் அவங்க எதிர்கட்சிக்கு இதை வந்து நிலைநிறுத்திக்குவாங்க. நிலைநிறுத்தணும் என்பதற்காகத்தான் அவங்களுக்கு எதிராக நிறைய புள்ளி விவரத்தை எடுத்து பேசினாங்கன்னா, இதுதான் ஆளுங்கட்சி, இதுதான் எதிர்கட்சி தாயி. மக்கள் மன்றத்தில் போய் பேசிட்டு இருக்க நம்ம தலைவர் கட்சியை வந்து எதிர்கட்சியா கருதவே மாட்டாங்க. சரி, ஊடகங்கள்ல வராது, சட்டமன்றத்தில் பதிவாகாது. இதுக்காகத்தான் இப்படி பண்ற என்று சொன்னா, தேமுதிகவை குறை கூற ஜெயலலிதாவுக்கு தகுதி இல்லை, தேமுதிக கொறடா பதில். அது வெளியே வந்து ஊடகத்திட்ட பேசின விஷயம். ஜெயலலிதா அவர்கள் இங்க உள்ள என்ன பேசுறாங்க அப்படின்னா, பெண்கள் தைரியமாக புகார் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க தமிழகம் பாதுகாப்பாக இருப்பதே காரணம். புகார் கொடுக்க காவல் நிலையத்துல போனாலே பிரச்சனை வரும். இங்க காவல் நிலையம் பாதுகாப்பான இடமா இருக்கிறதுனாலதான் பெண்கள் தைரியமா புகார் கொடுக்கறாங்க. அதனாலதான் எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிற ஒரு தகவல். அதையே பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்புன்னு கே பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. சரி, இத வந்து ஒரு 6 பத்தியில அவர்களுடைய ஏட்டில் போட்டாங்க இடதுசாரிகள். என்னன்னு சொன்னா, உள்ளபடியே பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு அவர் பட்டியல் போட எண்ணிக்கை. ஆமா, அத உடனடியாக மறுத்து என்ன சொல்றாங்க, கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் ஹேவ் கம் டவுன். அதிமுக ஆட்சியில் பாலியல் வழக்குகள் 51 விழுக்காடு குறைந்துள்ளது. பேரவையில் முதல்வர் தகவல். அதாவது திமுக ஆட்சி எண்ணிக்கை அந்த நம்பரை கொடுத்து, இப்ப அந்த நம்பரை கொடுத்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க. அப்ப 464 இருந்தது, இப்ப 313 குறைந்தது. நம்பர் விளையாட்டு விளையாடுறாங்க. இதற்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியும் நம்பர் விளையாட்டு தான். இது வந்து கட்சி அந்த பதிவு குறைந்திருக்கிறதா, பதிவு கூடியிருக்கிறதா என்பது அல்ல. பாலியல் வன்முறை உண்மையிலே குறைஞ்சிருக்கா அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.
ஆனா ஒப்பீட்டு ரீதியாக மற்ற மாநிலங்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது அப்படிங்கறதுல ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியில எல்லாம் போனா பட்ட பகல்ல கூட அந்த பஸ்ல அரசனுடைய பேருந்துல கூட நம்ம பயணம் செய்ய முடியாத ஒரு நிலை அங்க டெல்லியில இருக்கு. ஆனா தமிழகத்துல அந்த மாதிரி இல்லாம இரவு 11 மணி ஆனா கூட இந்த பேருந்துகளில் சென்று வீடுகளுக்கு போக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒரு சில ஏரியாக்கள்ல பிரச்சனை இருக்கிறது, இதுக்கு மாற்று கருத்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா கூலிப்படை செயல்பாடு குறைந்து வருகிறதுன்னு முதல்வர் தகவல் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, முந்தி எப்பவுமே சொல்லுவாங்க பாருங்க, திமுக ஆட்சி இருந்தா ஏகப்பட்ட குற்றவாளிகள் இங்க இருப்பாங்க, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி இருந்தா குற்றவாளிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து காணா போயிருவாங்க, ஆந்திராவுக்கு போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆட்சி 2007 வந்த உடனே சொன்னாங்க எல்லாரும் போயிட்டாங்கப்பா, கிளம்பிட்டாங்க அப்படின்னு. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இந்த குற்றம் புரிபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா படித்தவர்கள், மாணவர்கள். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் எல்லாம் இந்த செயின் திருட்டு முக்காவாசி என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களாவே இருக்கிறாங்க. இது இப்ப என்ன ஒரு மனப்பான்மை ஏற்பட்டு விட்டுச்சுன்னா, எப்படியாவது ஈஸி மணி, சீக்கிரமாக பணம் செய்ய வேண்டும். அந்த பணம் எதுக்கு அப்படின்னா நல்ல வசதியாக வாழ்க்கை வாழ்வதற்கு. மற்ற மாணவர்களை போல பணம் இருப்பவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அவர்களை போல நாமளும் செலவழித்து நல்லா கும்மாளா அடிக்கிறதுக்கு பணம் வேணும்னு பாக்குறாங்க. இந்த பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கலாங்கிறதுல தான் இந்த திருட்டு அப்படிங்கிறது அங்க வருது. அதுல நேற்று சட்டமன்றத்தில் உள்ள விவாதத்துல ஜெயலலிதா சொல்லும்போது சொல்றாங்க, திமுக ஆட்சி காலத்தில் கொலை குற்றங்கள் மறைக்கப்பட்டு வேறு வழக்காக மாற்றப்பட்டன, அதனால நீங்க கொலை குற்றம் அப்ப இல்லன்னு நினைச்சாதியோ என்று ஒரு புள்ளி விவரமும், பிறகு நிறைய குற்றங்கள் பதிவாவதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இருக்குது என்பதனால எல்லோருக்கும் விழிப்புணர்வு வந்திருக்கு, போய் பதிவு பண்ணிக்கிறதாவோ குற்றங்களையோ பாலியல் வன்முறைகளையோ மற்ற மாநிலங்கள்ல அப்படி பதிவு பண்றதுக்கான சூழல்ல விழிப்புணர்வே மக்களுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த காதல் புரிபவர்கள் பாலியல் உறவு கொண்டு விட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது அது வல்லுறவு அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அது மாதிரியே ஒரு 320 கேஸ் இருக்கியா, அதனாலதான் இது எண்ணிக்கை கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் அவங்க கொடுக்கறாங்க. ஆனால் சிபிஎம் என்ன சொல்றாங்க, சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுப்பு சிபிஎம் வெளிநடப்புல வெளியே சொல்லும் பொழுது, இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஆதாரபூர்வமாக நீங்கள் ஒரு கொள்கை அறிவிப்பு என்று சொல்லி போட்டு இப்ப மானியத்தினுடைய கொள்கை அறிவிப்பு கொடுத்திருக்கீங்கல்ல, அது காவல்துறை மானியம். காவல்துறைக்கு யார் அமைச்சரு? முதலமைச்சர். அப்ப அவங்கள ஒன்று கொடுத்திருக்கிய, அதுல கொள்கை ஒண்ணு போட்டிருக்கு. அந்த கொள்கையில பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளன எழுதியிருக்கு. அதுக்கு மாறா முதலமைச்சர் பேசுறாருன்னு சொல்லி அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்றாங்க. பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கு கணக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காதல் புரிபவர்கள் அவர்களோடு உறவு வைத்துக் கொண்டு நல்ல நிலையில இருக்கும் பொழுது பிரச்சனைன்னு வரும் பொழுது அவர்கள் வல்லுறவு வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. பாலியல் பலாத்காரம். அது போகட்டும், மக்கள் இயக்கங்கள் போராட்டங்கள் அதிகரிச்சிருக்கு நம்பரு. அப்படி அதிகரிக்கிறதையும் கூட நீங்க அது உடனே அவங்க சொல்லுதாங்க, நாங்க தான் மக்கள் இயக்க போராட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறதே கிடையாது, அனுமதி கொடுத்துட்டோமே, மற்ற மாநிலங்கள் அனுமதி இல்லையே, அனுமதி கொடுத்ததுனாலதானே போராட்டம் நிறைய நடக்கு பட்டியல் போடுதியோ என்று முதலமைச்சர் கேட்காவா? ஆமா, அமைதியாக போராடினால் போராட்டங்களுக்கு அனுமதின்னு சொல்லிட்டு ஜனநாயகம் தழைப்பதின் வெளிப்பாடே அதிக போராட்டங்கள் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள ஒப்பிட்டு ஒரு நம்பர்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா சென்ற ஆண்டு நடந்த போராட்டங்கள் 21,232. அதுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது இந்த அரசியல் கட்சிகள் செய்த போராட்டங்கள் 10,086, மற்ற அரசு ஊழியர்கள் மற்றவர்கள் செய்த போராட்டங்கள் 2,720. ஆனால் போராட்டத்துக்கே பெயர் போன கேரளா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கு போராட்டங்களின் எண்ணிக்கை இதைவிட குறைவாக இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் 1901 போராட்டம் தான் நடந்தது, கேரளால 781 போராட்டம் தான் நடந்தது. அப்ப பாருங்க, அனுமதி நிறைய கொடுக்கறோம் சொல்றாங்க. விஷயமே என்னன்னு சொன்னா, இங்க ஒரு தலை உட்கார்ந்து இருக்குது காவல்துறைக்கு, உட்கார்ந்துகிட்டு தந்திரமா அனுமதி கொடுக்கலன்னா அதை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா போராட்டத்துக்கும் ஊர்வலத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு குய்யோ முறையோ ஆக்கி மனித உரிமை பிரச்சனையா ஒரு உலகம் எல்லாம் முடிவாவ. அதனால அவுட்லெட் மாதிரி அவங்களுக்கு அனுமதினு கொடுத்துருங்க, என்ன கூப்பிட்டு எங்கேயாவது மூலையில அதுதான் இல்லங்க. அவங்களுக்கு முறையான இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கோ மக்களுக்கு தெரியும்படி அந்த ஆர்ப்பாட்ட செய்தி போவதற்கோ, பேரணி என்று போனால் அது மக்களுக்கு தெரியும்படி போவதற்கோ இடம் கொடுக்காம சுமனாச்சு
என்ன அப்படி அல்வா அப்படின்னு சக்கரைன்னு எழுதி கொடுத்துருங்க, மட்டும் நக்கிட்டே இருப்பாங்க என்பதாக ஒரு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டதுனாலதான் அது நடக்க போல. ஆனாலும் கூட நாங்கள் என்ன இந்த அவையில உறுப்பினராக இருக்கிறவங்க அண்ணாதுரை மேல ராமேஸ்வரத்துல வழக்கு போட்டிருக்கு, அவர் அமைதியா பாலபாரதியை கைது பண்ணியோ என்று கேட்டா முதலமைச்சர் அதுக்கு சாலையில் அமர்ந்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் காவல்துறையினர் கைது செய்யத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொன்னாவ என்ற விஷயம் கூட அதில் எடுத்து போட்டிருக்காங்கன்னு வைங்க. அப்போ இந்த அளவுக்கு இது விவாதிக்கப்படுகிறதே, உண்மை நிலை என்ன என்பதை ஒரு இடைவேளைக்கு பிறகு சட்டமன்றத்தில் இருந்து அப்படியே நமது கேமரா கண்களை யதார்த்தமான தமிழக சூழலை நோக்கி திருப்பினோம்னா, அச்சு ஊடகங்கள்ல பார்த்தோம்னா 15-year-old girl found burnt to death in Grove. A girl had left home for tuition in the morning என்று கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்க. அப்ப இது கொடூரமான செயல் தானே, இதுவும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது என்று சொன்னால், பாஸ்டர் ஃபார் அதர்ஸ் ஹெல்ட் ஃபார் கிட்னாப் அண்ட் ரேப் அப் டு கேர்ள்ஸ், கடலூர்ல இது கடலூர்ல இருந்து வந்திருக்க என்ற விஷயங்கள் நாம கேட்கணும். அதே மாதிரி சரி ஐயா நீங்க அனுமதி கொடுத்துட்டியோ மக்கள் போராட்டத்துக்குன்னு சொல்லியோ, நேத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கோட்டை நோக்கி மாபெரும் பேரணின்னு போட்டவங்க தென்மண்டல ரயில்வே மற்றும் ஐசிஎஃப் பயிற்சி ஆக்ட் அப்ரண்டிஸ் என்ன முடித்த தமிழர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறவும் தென்மண்டல RRB RRC வழியிலான வேலை வாய்ப்புகளை 70 விழுக்காடு தமிழர்களுக்கு கிடைத்தவும் இந்திய அரசு வலியுறுத்துவார் தமிழக முதல்வரிடம் கோரிக்கை மனு வழங்கி கோட்டை நோக்கி பேரணின்னு போடுறாங்க. நடத்திருக்காங்க கோட்டையை நோக்கி கூவம் கரையோரத்துல அதுதான் பிரச்சனை. நமக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்துல தொடங்கி கூவம் கரையோரம் போய் சாக்கடை நாட்டம் தாங்க முடியலப்பா, இனிமே பேரணின்னு அவங்க விட்டா வரக்கூடாதுப்பா அப்படின்னு இளைஞர்கள் எல்லாம் துடித்து எழற மாதிரி ஒரு உருவாக்கியது யாரு, என்ன இது செய்தது யாரு, இந்த விளக்க இதுல கேப்பாவல்ல விளம்பரத்துல சிவகார்த்திகேய மாதிரி அப்படி கேட்டா காவல்துறையினுடைய என்ன உளவுத்துறை தலைமை மாநகர காவல்துறைன்னு வந்துருமா. அதாவது சென்னையில உங்களுக்கு ஊர்வலம் போகணும்னா ஒரு இடம், உண்ணாவிரதம் இருக்கணும்னா ஒரு இடம், குரல் முழக்க போராட்டம் பண்ணணும்னா ஒரு இடம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இடம் குறித்து வைத்திருக்கிறாங்க. ஐயா வள்ளுவர் கோட்டம் முன்னால நீங்க பட்டினி போராட்டத்துக்கு விட்டாலும் முழக்க போராட்டத்துக்கு விட்டாலும், அதாவது சட்டமன்றத்துக்கு உறுப்பினர்கள் பக்கத்துல வர்ற இடம் நல்லதா போகும். பனகல் மாளிகை முன்னால நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்தியோ கொடுக்க மாட்டேங்கியோ ஒரு பக்கம், ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க ஜார்ஜி டவுன் போஸ்ட் ஆபீஸ் முன்னால கொடுத்தியோ, அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு முன்புறம் அதை இப்ப கொடுக்க மாட்டேங்கியோ பின்புறம் கொடுக்கலாம். சரி பரவாயில்ல. அதற்கு பிறகு இதே மாதிரி ஊர்வலம் எங்கிருந்து போனீங்க நீங்க மன்றோ சிலையில் இருந்து ஊர்வலமாக சேப்பாக்கத்தை நோக்கி வருவதில் எந்த இடைஞ்சலும் இல்லை என்று கொடுத்துக்கிட்டு இருந்தியோ, திடீர்னு திமுக ஆட்சியில் தான் அது தடுக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் தடுக்கப்பட்டதெல்லாம் அதிமுக ஆட்சியில் அனுமதிக்கப்பட்டு மக்களுக்கு ஜனநாயகம் வழங்கப்படுமான்னு மக்கள் கேட்காம. காரணம் என்னன்னா புது சட்டசபையை அங்க மாற்றின உடனே இவங்க ஊர்வலம் போறவங்க இந்த சட்டசபை முன்னாடி கோஷம் போடுவாங்கிறதுக்காக அதை தடுத்தாரு. இப்பதான் இவங்க சட்டசபையை பழைய இடத்துல வச்சிருக்காங்க. இதை யார் தெரியுமா சொல்லுதாக, இதை வழக்கறிஞர்கள் தாங்கள் தாக்கப்பட்ட போது திமுக ஆட்சியில் வன்னி பகுதி போல வழக்கறிஞர் பகுதியை தாக்கிய போது அதற்கு எதிராக ஒரு ஓராண்டுக்கான ஒரு நினைவு ஊட்டல் என்று ஊர்வலம் எடுக்கும் பொழுது அந்த ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கும் பொழுது அவர்கள் மீறி அந்த அனுமதியை அங்க இடத்திலே வந்தாக என்பது ஒரு பக்கம். அதற்கடுத்து சதீஷ்குமார் என்ற வழக்கறிஞர் சங்கரசுப்பு பையன் மறைவை ஒட்டி அந்த கொலைக்கு இன்னமும் பதில் இல்லையே என்று ஒரு ஊர்வலம் வக்கீல்கள் எடுப்பதற்கு நேரடியாக போய் கேட்டுட்டு உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாக. அப்போ ஜட்ஜி சந்துரு தான் கொடுத்தார் என்பதும் அதை ஒட்டி மன்றோ சிலையிலிருந்து வந்தார்கள் என்பதும் நடைமுறை சாத்தியமாக இந்த ஆட்சியில் நடந்துச்சு. அப்ப அதை போய் கேட்டாக நான் அனுமதி பெறுவதற்கு ஒண்ணு அது வக்கீல்களுக்கு மட்டும்தான். வக்கீல்களுக்கு 2 கொம்பா, அதுதான் வில்லங்கமே. மக்களுக்குள்ளதுதான் வக்கீல்களுக்கும், வக்கீல்களுக்குள்ளதுதான் மக்களுக்கும் என்பது முதல்வருக்கு தெரியுமா, காவல்துறைக்கு தெரியுமா, மானியம் அனுப்புவர்களுக்கு தெரியுமா, ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியை நம்ம எழுப்பினா, ஐயா எல்லோருக்குமே மன்றோ சிலையில இருந்து நீங்க கோட்டையை நோக்கி கொடுத்திருந்தீங்கன்னா அந்த ரயில்வே விஷயத்துல உள்ளபடியே என்ன நடக்கு, வடக்கிருந்து பீகார் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டர் இருக்கும் பொழுதும் அடுத்து நிதிஷ் வரும் பொழுதும் அங்கிருந்து கொண்டாந்து இறக்குமதி பண்ணி தமிழ்நாட்டில் அந்த வட்டாரத்தினுடைய தென்னிந்திய தென்னக ரயில்வேல ஒரு 70 விழுக்காட கொண்டாடுறாங்க
மாநிலத்தில் தடுத்து போட்டாங்களே, அதை எதிர்த்து ஒழுப்பக்கூடிய உண்மையான உரிமை முழக்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கான முழக்கம் என்பது முதல்வரிடம் போய் தெரியும்படி அந்த பேரணி நடக்கும். அதை கூவத்தில் விட்டுட்டியோ. இதுதான் தந்திரமாக உங்களுக்கு கொடுக்கோ அல்வான்னு சொல்லி போட்டு அல்வா கொடுத்துறது என்பதாக, இனிப்பு கொடுக்கும் சொல்லி அல்வா கொடுக்கிற கதையை செய்யறாக மாநகர காவல்துறை என்பதுதான் இதில் நடக்கிற நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாம அப்ரண்டிஸ் படிச்சு போட்டு 15 வருஷம் முடிச்சு போட்டு வந்து இன்னமும் வேலை கிடைக்காம நிக்கிறவர்களுக்கு வில்லங்கம் என்ன சொல்லுதாவனா? அப்ப இணையமைச்சரா ஒருத்தர் இருந்தாருங்க, ஒரு சின்ன கட்சியினுடைய ஆளு, அவர் IAS அதிகாரி. என்ன அந்த IAS அதிகாரி தாங்க லல்லுக்கு எல்லாம் எழுதி கொடுத்தவரு. அவர் ஏனுங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த உறவும் வாங்கி கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கு புது ட்ரெயின் எல்லாம் கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. அப்படி எல்லாம் இல்ல, அவருக்கு வேற ஏதோ வாங்கிக்கிட்டாரு, தமிழக மக்களுக்கு தமிழர்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கலன்னு அவர்ல இருந்து பிரிஞ்சு வந்து வாழ்வுரிமை கட்சி வாசனை சொல்லுது. இந்த அளவுக்கு வில்லங்க இருப்பதனால இந்த பேரணியை நீங்க நடத்த விடாம அந்த பக்கம் ஓரங்கட்டிட்டீங்களா? இதை மீறி சொல்லும் அளவுக்கு இங்க உள்ள தொழிற்சங்கங்கள், இங்க உள்ள கட்சிகளுக்கு பிராணி இல்லையா? அது ஒரு பக்கம். இதே மாதிரி டெக்ஸ்டைல் ஓனர் ஹெல்ட் இன் ISIS டி-ஷர்ட் கேஸ் எவனோ ஒரு 100 பேர் டி-ஷர்ட் போட்டுக்கிட்டாங்க. ISIS ஏதோ ஒரு நாடு, அந்த நாடு ஈராக். அங்க ஒரு சன்னி ரிபல்ஸ் வந்து ISIS சொல்லி போட்டு போராடிக்கிட்டு இருக்காங்களாம். சரி, போராடட்டு. அதை அமெரிக்காவுக்கு எதிராக சரி இருக்கட்டு நம்ம செய்தியா வாங்கிடலாம். அதை இங்க உள்ளவங்க பணியன் போட்டாங்கன்னா, ஆஹா இங்கிருந்து இப்படியே பயங்கரவாதிகள் உருவான மாதிரி அதை அவங்களும் முட்டாள்தனமா முகநூல்ல பெருசா போட்டு விளம்பரப்படுத்தி, இவங்களும் அதை எடுத்து பெரிய பிரபலப்படுத்தி, அதாவது முகநூல்ல போனது உலகத்திலேயே போய் அடைஞ்சிரும் இல்லங்க, நாங்க நல்ல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னாதானே செப்டம்பர் மாதம் இதையெல்லாம் அச்சடிச்சு கொடுத்தவரை போய் பிடிச்சா சேக்வாரா பணியம் போட்டதுக்காக இவங்க புரட்சி பண்ண போறாங்கன்னு தமிழ்நாட்டில் ஒரு பல லட்சம் பேர் பிடிக்க வேண்டியிருக்கு. ஆமா, இதெல்லாம் அதற்கு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, குற்றங்களை முற்றிலும் ஒழிக்க முடியாது. இல்ல, அவர் செய்யும் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை, அது காவல்துறையினர் மீது. ஆனா நாட்டில் நாட்டில் குற்றங்களை முற்றிலும் ஒழிக்க முடியாது. அதனால குற்றம் சுமத்துவது நியாயம்தானா என்பதை குற்றம் சுமத்துவோர் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பாலியல் பலாத்காரம் இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ விருப்பம் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. நம்முடைய விருப்பம் என்ன அப்படின்னா, வன்முறை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணுமா? இந்த பாலியல் பலாத்காரமாக இருந்தாலும் சரி, வன்முறையாக இருந்தாலும் சரி, இதற்கு ஊற்றுக்கண்ணாக இருப்பது இவங்க விற்கிற டாஸ்மார்க் தான். அதை நீங்க எப்ப ஒழிக்க போறீங்க? எப்ப தமிழ்நாடு பாலியல் பலாத்காரம் இல்லாத வன்முறை இல்லாத மாநிலமாக மாறும் தான் மக்களுடைய விருப்பமா இருக்கு. அதுக்கு விளக்கம் என்ன சொல்லுதாக, ஆஃப் 923 ரேப் கேசஸ் 425 வேற எலாப்மெண்ட் சீஃப் மினிஸ்டர். அதுதான் ஏற்கனவே நான் சொன்னது. அது எலாப்மெண்ட் கேஸ் தான். முதல்ல அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவர்கள் உடலுறவு, பின்ன அது வல்லுறவாக மாற்றப்படுகிறதுங்கிற வழக்கம். ஆனா போலீஸ் ஹிஸ்டரி டு பி புட் ஆன்லைன் போட்டிருக்க. அப்போ காவல்துறையினுடைய வரலாற்றுல உண்மை வரலாறு சொல்லுவாங்களா, என்ன ஊழல் படிந்த வரலாறு மறைச்சிருவாங்களா தெரியலையே. தெரியல. ஆனா ஜார்ஜ் சொல்லியிருக்காருங்க ரொம்ப தெளிவா. 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னாரு, காவல்துறையில் யார் மீதாவது குற்றம் சாட்டப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அதே போல முதல்வரும் தவறு செய்யும் காவல்துறையின் மீது கடும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி காக்கி சீருடை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த தனியார் நிறுவனம் எல்லாம் காக்கி சீருடை காவல்துறை மாதிரி அணிஞ்சிங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்தியில அமைதியான தமிழகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம முதல்வர் சொல்ல. அமைதி என்பது காந்தியை பற்றி ஜனங்களுக்கே தெரியல, இளைய சமுதாயத்தில் நாங்க கத்துக் கொடுக்கோம். காந்தி வேடத்தில் திரண்ட மாணவர்கள் அப்படின்னு ஒரு 4000 மாணவர்கள் திரண்டுட்டாங்களாம்ல. வேஷம் காந்தி வேஷம் மாதிரியே போட்டு தலையில ஒரு துண்டையும் கட்டி கொண்டாந்து சின்ன பிள்ளைகளா பூரா சின்ன பிள்ளைய படிக்கிற பிள்ளைய ஒரு 4000 பேரை கொண்டாந்துட்டு திருநெல்வேலியில இருந்து செங்கோட்டை பக்கத்துல இருந்து ஒரு 1000 பேர் கொண்டாந்து செங்கோட்டைக்காரங்க போய் இப்படி நடத்தி விட்டாங்க. அவங்க மக்களே ஒரு முன்முயற்சி எல்லாம் இருக்கா. அதே மாதிரி மக்கள் எடுக்கிற முன்முயற்சியில தான் என்ன தனியார் அமைப்புகளும் இன்னைக்கு கூட ஹலோ FM சார்பில் சென்னையில் நாளை பெண்கள் தின விழா நடிகர்கள் பங்கேற்பு அவங்களும் பெண்களுக்கான உரிமைகள் என்பதை முதன்மைப்படுத்த பார்க்க புதுசா ஒரு பெண்கள் தினம் ஆகஸ்ட்ல கொண்டாடுறாங்க. எல்லா தினமும் பெண்கள் தினம் தான் என்று சொன்னால், இது போன்ற உரிமைகளை எல்லாம் சட்டமன்றத்திலும் வெளியேயும் கேட்பதற்கு தொழிற்சங்க தலைவர் CPM CITU தலைவர் PM குமார் காலமானார். மதுரையில் இன்று இறுதி நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே வருந்தத்தக்க ஒரு
ஆமா, இல்ல அவர் இல்ல, இவர் தொழிற்சங்க தலைவர் என்று சொன்னால் உள்ளபடியே இதே போல எல்லா விஷயங்களையும் எடுத்து ஏடுகளில் போடுவதும் காட்சி பேச்சுக்களில் வந்து பேசுவதுமாக கராரா இருக்காரே குமரேசன். அந்த ஊடகவியலாளர் சென்னை பதிப்பு பொறுப்பாசிரியர் குமரேசன் துணைவியார் பருவலட்சுமி காலமானார் என்பதும் கூட வருந்தத்தக்க செய்தி என்பதாக வந்து கொண்டிருக்கு. என்பதற்கு மத்தியில தான் உள்ளபடியே நேற்று ஹிரோஷிமா நினைவு தினமா. ஆமா, உலகத்தில் அமைதி நிலவ அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள். ஜப்பான்ல அந்த இரண்டாவது உலக போர் நேரத்துல ஜப்பான் ஜெர்மனி ஒரு பக்கம் நிக்கா, அமெரிக்காவும் இங்கிலாந்து இன்னொரு பக்கம் நிக்கா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிட்டுதாவளா. அந்த காலம் மாதிரி முதல்ல வந்து என்னது அம்பு விடுவாங்க, பிறகு என்ன பண்ணுவாங்க பெரிய வந்து கடோத்கஜன் மாதிரி வந்து கட்டாரத்து ஒயின்னு அம்புலயே விடுவாங்க, பிறகு இங்கிருந்து ஒயின் விடுவாங்க, அது தீயாபி பத்தம். இதே மாதிரி ஏகாதிபத்திய முதலாளித்துவம் எல்லாம் வளர்ந்த பிறகு அதையே வந்து அணுகுண்டா தயார் பண்ணுதாவோம், இதையே அணுகுண்டா அம்பு பயிர் விடுதாவோம். இப்படி விட்டு ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா நாகசாகின்னு ரெண்டு இடத்துல நேத்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமாலையும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாகசாகிலையும் இந்த அணுகுண்டு போடுறாங்க. ஆமா, இதனால லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறார்கள். அணுசக்தி என்பது ஆபத்தானது, இது மிகவும் கொடூரமானது. நீங்கள் அணுசக்திக்கான அமைதிக்காக ஆக்கத்திற்கான அணுசக்தி ஒப்பந்தம் போட்டு 1, 2, 3 அப்படின்னு அமெரிக்கா கூட ஆரம்பிக்காதிய சீரோலியே நெல்லுங்க 1, 2, 3 வேண்டாம் என்று இந்திய மக்கள் சொன்னாலும் அணு உலைகளை தயார் பண்ணுவதன் மூலம் அதில் உள்ள கூடி நீங்க புளூட்டோனியம் மூலம் அணு குண்டை தயாரிக்கிறதுக்கான ஆட்கதாயா. அதனாலதான் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி உங்களை கண்டு பயப்படுது, உங்களை வந்து பரிசீலனை பண்ண நாட்டுக்குள்ள உங்களை உள்ள சேர்க்க மாட்டேங்குது, கண்காணிக்குது. என்ன நீங்க என்ன பொக்கரான்னு வெடிப்பியோ, வெடிச்சு போட்டு புத்தர் சிரிச்சாருந்தியோ, ஏயா புத்தர் அமெரிக்கா உள்ளவர், அவரு சிரிச்சாருன்னா அவர் கபடி ஆடினாருன்னு சொல்லி போட்டு பெண்கள் கபடி ஆட்டத்துல பாட்டு பாடுதாவா என்ன. ஆனா நீங்க வந்து இப்படி அமெரிக்கா உள்ளதெல்லாம் வந்து அழிவுக்கு பயன்படுத்ததியோ என்பதாக அந்த அழிவு நாள் தவறானது என்று நம்ம மோடியே நேற்று பாராளுமன்றத்தில் இதுக்காக கூடி எவ்வளவு அணு உலை அணுசக்தி அணுகுண்டு ஆபத்தானதுன்னு பேசிட்டாருங்க. ஆமா, பாராளுமன்றத்துல 69வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவங்க அஞ்சலி செலுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோடி தன்னுடைய ட்விட்டர்லயும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுலதான் உலகத்தில் அமைதி நிலவ அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள், ஆனாலும் நாங்க அணுகுண்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு போல இருக்குது. இதே போல 2ஆம் உலக போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் அமெரிக்க படைகள் சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த நாளை நினைவுபடுத்தும் வகையில் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பள்ளி குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சல் செலுத்தினர். அண்ணா சாலை தமிழ் முதல் பக்கத்திலேயே எடுத்து வண்ணப்படமாட்டாங்க. ஆனா அவங்க ஏதோ போட மாட்டாங்க, மத்த ஏட்டுல போட்டிருக்காங்க தெரியுமா, என்ன ஈக்காடு தாங்கள் ஏட்டுல இடிந்த கரையில 1000 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சிறுவர் சிறுமியெல்லாம் அவங்க வந்து இந்த அணு உலை வேண்டான்னு கூடங்குளத்தை எதிர்த்து அவங்க பேரணியா போயிருக்காங்கன்னு அவங்க போட்டிருக்காங்க. ஆளாளுக்கு அவங்க பக்கம் போட்டுக்கிட்டாங்க. எப்படியோ அணு உலைகளும் சரி அணுகுண்டுகளும் சரி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆபத்தானவை மானுடத்திற்கு என்பது பதிவு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால், இதே போல நீங்க வந்து நாங்க வேற ஒன்ன பதிவு செய்யறோங்க என்று மத்திய பிரதேசத்தினுடைய நிதியமைச்சர் இருக்காருல்ல, அவர் நேத்து நம்ம சொன்னதுக்கு எதிரா பல்டி அப்படின்னு ஒண்ணு அடிச்சாரு. அதாவது நேத்து மத்திய பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் சொன்னாரு, இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வேணாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் மத்திய அரசு இது பண்றதுனால நீங்க மாநில அரசினுடைய உரிமையில தலையிடுறீங்க, மாநில அரசு கிடைக்கின்ற வரி வருமானம் மிகவும் குறைக்கிறது, அதனால 2010, 11, 11, 12, 12, 13 நீங்க எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், எல்லா மாநிலர்களுடைய உரிமையிலே தலையிடுறீங்க, குறிப்பாக பெட்ரோலியம் அப்புறம் என்னது லிக்கர், இது ரெண்டுமே நீங்க வந்து உரிமையை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசினவரு பிஜேபியில இருக்கவங்களே அப்படியே யூ டர்ன் டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்களோ இல்லையா. என்னன்னு கேட்டா அவங்க வந்து நேரடியாக என்ன சொல்லிவிட்டாங்க, ஐயா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உள்ளபடியே மாநிலங்களுடைய கவலைகளை பற்றியும் அதை பற்றியும் நாங்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று அருண்ஜேட்லி வாக்குறுதி கொடுத்தாராம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி பினான்ஸ் மினிஸ்டர் கூட்டம் இருக்கான். அந்த கூட்டத்துல சரி பெட்ரோலியம் ஓகே ரைட் நீங்களே வச்சுக்கோங்க, இல்ல லிக்கர் நீங்களே வச்சுக்கோங்கட்டாரா. அதாவது சாராயத்திற்கு நீங்கள் வரி என்பதை மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு லாபம், அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நடுவண் அரசு சொல்வதுதான் இந்த ஜிஎஸ்டி என்பது புதிய வரி விதிப்பு.
அதே மாதிரி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல அதுலயும் கூட மாநிலங்களுக்கு வரி விதிப்பு என்பதை மத்திய அரசு எடுத்துக்கொள்வது என்பதுதான் ஜிஎஸ்டி. சரி, இதுக்குத்தான் மத்திய பிரதேச முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று கடும் எதிர்ப்பு கொடுத்தாரு. அதான் இப்ப பெட்ரோலியத்தை நீங்க வச்சுக்கோங்க, அதாவது பெட்ரோலியத்திற்கான நாங்க வச்சுக்கிறோம் வரியை என்ன நீங்கள் மத்திய அரசு வச்சுக்குமா, சாராயத்துக்கான வரியை நீங்க வச்சுக்கோங்க. இல்ல பெட்ரோலியத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தோம், சாராயத்துக்கு உள்ளதை நாங்க எடுத்துக்கிட்டோம் என்பதாக போட்டாங்க. அதையும் பேசுவோம் என்று சொல்றாங்க. மாநிலங்களுடைய எல்லா அதிகாரத்தையும் பிரதிநிதிகளையும் உட்கார வச்சு எம்பவர்மெண்ட் என்பதாக மேலதிகாரத்திற்கு ஒரு குழு இருக்குது. ஆமா, எம்பவர்டு கமிட்டி. அதை நாங்க 2000 போட்டதை 2004 மாத்தி அதற்கு பிறகு அங்குள்ள மாநிலங்களுடைய நிதியமைச்சர்களையும் சேர்த்து அந்த எம்பவர்டு கமிட்டி போட்டிருக்கோம். அதுல உட்கார்ந்து பேசுங்க, நம்ம சரி பண்ணிக்குவோம்னாலதான் 20 பேசி சரி பண்ண போறாங்க. நாங்க ஜிஎஸ்டி அனுமதிக்குவோம்னு மத்திய பிரதேசத்தினுடைய அந்த நிதியமைச்சர் சொல்லி போட்டாராம். 24 மணி நேரத்துல ஸ்டாண்ட மாத்திட்டாரு. அது பல்டின்னு சொல்றதை விட நடுவண் அரசு தான் பணிந்தது, இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பார்க்கணும். அதனாலதான் என்னமோ மாநில உரிமையா உடனே கலப்பக்கூடிய நம்ம முதல்வர் அமைதியா என்ன நடக்கு பாப்போம், உள்ளுக்கு பிரச்சனை இருக்கு பாஜகக்குள்ள மாத்துவாங்க என்று சொன்னாரான்னு நமக்கு தெரியல என்பதனால ஒரு சிறிய இடைவேளை. உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசினுடைய வரி விதிப்புல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டது என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் சொன்னதுல இப்ப மாற்று பரிசீலனை மாற்றி போடுங்க தோசையை என்று சொன்னது இதுலதான் சாராயத்துக்கு தான். சாராயத்துக்கு உள்ள வரிய மாநிலங்கள் எடுத்துக்கிடுங்க, பெட்ரோலியத்துக்கு சாராயத்தை தயாரிக்கிறது நீங்க, விக்கிறது நீங்க, வரியை நீங்களே போட்டுக்கோங்க, மக்களை அழித்து சம்பாதிச்சுக்கோங்க. பெட்ரோலியத்துக்குள்ள வரிய மத்திய அரசு கொடுத்துருங்க என்பதுதான் அவங்க நிலைப்பாடு. ஆனாலும் கூட ஆகஸ்ட் 20 கூடி பேசுவாங்களா, அதுல ஒண்ணு சரியாகுமா? அதனால இதை பல்கியா பார்க்க முடியாதுன்னு சொன்னா இதுல முக்கிய பிரச்சனை என்னன்னா ஒத்துக்கிட்டாங்க, கன்சென்சஸ் நல்லதுதான். அங்க பிசிக்கல் டெபிசிட் இருக்கிறதுனால மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் இருக்கு இல்லையா, அத நீங்க டிலே பண்ணிட்டே இருக்கீங்கிறதா அவருடைய கோரிக்கை. ஆகஸ்ட் 20 பேசுவாங்க போல இருக்கு நிதியமைச்சர்கள். அதே மாதிரி உலக வங்கி அவங்க ஒரு பல்டி அடிச்சாங்கன்னு ஒரு செய்தி இருக்க, அதுவும் பல்டியா மறுபரிசீலனையான்னு தெரியல. பல்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏனென்றால் விலைவாசி கூடிக்கொண்டே போகுது. இப்ப விலைவாசி கூடுறதுனால தானே பிரச்சனை எல்லா இடத்துலயுமே. 2005 வருடத்தினுடைய விலையினுடைய அடிப்படையில, அதாவது ஷாப்பிங் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொருட்களை வாங்குவதற்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு தனிநபருக்கு சராசரி ஒரு நாள் என்ன வருமானம் அப்படின்னு போட்டுதான் $1.25 வருமானத்தை விட குறைவாக இருப்பவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் ஒரு கணக்கு உலக வங்கி சொல்லிருச்சு. இப்ப 2005 நிதிநிலை அந்த விலை அப்படிங்கறத 2011 மாற்றுவதற்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதாவது will poverty figures drop after World Bank's revision of PPP. PPP னா நமக்கு ஏற்கனவே என்ன புரியும்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் புரியும். இது நடுவண் அரசு அருண்ஜேட்லி அரசு நிதி அமைச்சகம் வைக்கும் பொழுது, ரயில்வே அமைச்சகம் தன்னுடைய பட்ஜெட்டை வைக்கும் பொழுதும் என்ன பொதுமக்களையும் சேர்த்துக் கொள்கிறோம், அதே போல தனியாரையும் சேர்த்துக் கொள்கிறோம் என்பதாக சொல்லிவிட்டு அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு பொதுமக்கள் தலையில அரைக்கிறது என்ற ஒரு தவறான தனியார் மயமாதல் என்று எல்லோரும் திட்டினாவ. இந்த பிபிபி என்னன்னு சொன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது விலையினுடைய அடிப்படையில் வாங்கும் திறன், அதுக்கான பேரம், ஆமா அதற்கான வேறுபாடுகள் என்பதைத்தான் பிபிபி என்று சொல்றாங்க. இதுலதான் நீங்க சொன்ன அமெரிக்க டாலர் என்ன எவ்வளவு ரூபாய்க்கு, அதாவது நம்ம இந்திய ரூபாயில 75 ரூபாயா, 75 ரூபாய்க்கு 60 ரூபாய் என்ன 60 ரூபாய் ஒரு டாலர், 75 ரூபாயை விட குறைவாக இருப்பவர்கள் வறுமை கோட்டு கீழ் இருப்பவர்கள். இது எப்ப சொல்லிச்சு, எந்த வருஷம்? 2005 சொல்லிச்சு. அப்ப 2005 உலக வங்கி உலக நாடுகள் எல்லோருக்கும் சேர்ந்து சொன்ன மதிப்பீடு ஒவ்வொரு நாட்டிலும் வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே உள்ளவர்கள் என்று 75 ரூபாய்க்கு குறைவாக ஒரு நாளைக்கு சம்பாதிப்பவரை சொல்லிச்சு. இப்போ 2011 2012க்கு அவங்களே அதை எப்படி மாத்துவாங்க, மறுபரிசீலனை பண்ணுவாங்கன்னு வருது. இது கூடும் இல்லையா, நாளைக்கு நாளே விலைவாசி உலகத்துல கூடும், நிச்சயமாக கூடும். இது 1.25 ரெண்டாகலாம், அப்ப 75 ரூபாய்ங்கிறது 120 ரூபாயா கூட மாறலாம். அப்போ இந்தியாவில் 100 ரூபாய்க்கு மேல என்ன சம்பாதிக்கிறவங்க கூட
வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாவோ ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்க. இதான் யதார்த்தம் என்பதான நிலைப்பாட உலகம் இங்க வழிகாட்டலாம். ஆனால் நமது நாட்டில் இருக்கின்ற ஒரு மான்டங் சிங் அலுவாலியா என்ற முன்னாள் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் இந்தியாவில் கிராமத்தில் 28 ரூபாயும் நகரத்தில் 32 ரூபாயும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க வறுமையை தாண்டி நீங்க பணக்காரங்க என்றெல்லாம் சொல்லிச்சு. அதாவதுங்க இந்த வறுமை இதை அறிகிறதுக்காக பல்வேறு கமிஷன் போட்டாங்க. தண்டுல்கர் கமிஷன், அந்த கமிஷன், இந்த கமிஷன், ரங்கராஜன் கமிஷன். இந்த கமிஷன்ல ஒரு கமிஷன் கொடுத்தா அந்த குறியீடு அதைத்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்களே தவிர அவங்களா அந்த பிகருக்கு வரல. நீங்களா ஒரு கமிஷன் போடுவியோ, கமிஷனுக்கு வழிகாட்டுவியோ, இப்படித்தான் எழுதணும்னு சொல்லுவியோ, புள்ளியோரும் கொடுப்பியோ, அதுக்கப்புறம் அந்த கமிஷனை எடுத்துட்டோம்ட்டு அவர் அப்படியே சொல்லி எழுதி கொடுப்பாரு. அதுக்கு பிறகு அவர் கையெழுத்துக்களை மட்டும் பச்சையில போடுவாரு. நீங்க அத ப்ளூல கையெழுத்து ஆமான்னு போடுவியோ. இது தெரியாதா இந்திய அரசாங்க நிலைமை? இதே மாதிரி இப்பொழுது அருண்ஜேட்லி நிதியமைச்சராக பிறகும் அவர் பட்ஜெட் வைக்கும் பொழுதும் அவர் சொல்லக்கூடியது வறுமை எல்லை கோட்டுக்கு கீழே என்பதை 42, 55 சொல்லி போட்டுதான் சொல்றாங்களே தவிர 75க்கு 100க்கு போற மாதிரி தெரியல. உலக வங்கி ஒரு வழிகாட்டும் சொல்ல இந்திய அரசு அதைவிட கேவலமாக வறுமை எல்லை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க நம்பரை குறைச்சு இங்க மானியங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு என்றால் கொடுக்க வேண்டும் வந்துருமே, நிறைய பேருக்கு எப்படி கொடுப்பது? அதனால வெட்டு மானியத்தை என்பதாக கொண்டு வருவதில் உலக வங்கி தான் நமக்கு வழிகாட்டிச்சு, மானியத்தை வெட்ட சொல்லிச்சு. உலக வர்த்தக அமைப்பு தான் மாநிலங்களை வெட்டுவதற்காகவே கையெழுத்து போட்டியோ ஒப்பந்தத்தில் சொல்லிச்சு. அதனாலதான் நாங்க உணவு பாதுகாப்பு மசோதாவை எல்லா சனத்துக்கும் கஷ்டப்படுற சனத்துக்கு கொடுக்குத வெட்டுதோம் என்று சொல்லி வறுமை எல்லை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டியலையே வெட்டுதியலே. அதைத்தான் WTO embryology India not for 1986-87 as base year என்பதாக fixed base year on basis of average of last 3 years என்பதாகவும் வந்திருக்கு. ஆமா, இந்த அளவுக்கு. ஏன்னா அந்த WTO அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதுக்கு மிக முக்கிய காரணம் 86, 88 இருக்கின்ற விலைவாசியை மையப்படுத்தி அந்த விலைவாசியில உங்களுடைய செலவு அதாவது சப்சிடி கொடுக்கிறது 10 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடாது என்பது WTO சரத்து. இல்லையா முடியாது, கடைசி 3 ஆண்டுகளுடைய சராசரி விலைவாசியினுடைய அடிப்படையில நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்தியா சொல்லுது. இதுதான் பெரிய சிக்கல். அது ஒத்துக்கல அப்படின்னா நாங்க கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில் நம்ம மோடிய என்ன ஓபமா எப்படி கூப்பிடலாம் என்பதாக சொல்லி இவர் செப்டம்பர் மாதம் போறாரா? அதாவது இந்த புஷ் இருக்காரு, சின்ன புஷ்னுடைய அரசு. சின்ன புஷா கருப்பு புஷா? கருப்பு புஷ் இல்லங்க, அவர் இப்ப கூப்பிட்டாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரு மூத்த புஷ் ஆட்சியில இருந்தாரு. அவர் போன பிறகு அவருக்கு பிறகு அடுத்த பையன் ஜார்ஜ் புஷ் ஆட்சிக்கு வந்தாரு. அவர் சின்ன புஷ்ங்கியோ. ஆமா, அவரு விசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? அவர் விசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு காரணம் சொன்னாரியா? மதவெறி மோதல்கள் 2002ஆம் ஆண்டு முஸ்லிம்களை 2000 பேருக்கு 3000 பேருக்கு வரை கொலை செய்து அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து செய்வதற்கு முதலமைச்சராக இருந்த மோடி தான் காரணம்னு அன்னைக்கு சொல்லி அதற்கு காரணமாக நிறைய பேர் எழுப்பினாங்க பிரச்சனைன்னு சொல்லி அதற்காக நாங்க விசா கொடுக்க மாட்டோம் மோடிக்கு அப்படி சொன்னாவா? விசா மறுத்தீங்கல்ல, இப்ப நீங்க விசா கொடுக்குறீங்க அப்படின்னா கூப்பிட்டிருக்கீங்க விசா கொடுக்க போறீங்க அப்படின்னா எதனுடைய அடிப்படையில ஏற்கனவே நீங்க சாட்சிய குற்றம் மாறுபட்டு போயிடுச்சு அதற்கான காரணத்தை சொல்லியா அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல போட்டாராம் ஒருத்தர். யாருன்னா ஒரு சீக்கிய அமைப்பு. சீக்கிய அமைப்பே போடுது. ஓஹோ, அமெரிக்காவில் இருக்கிற சீக்கிய அமைப்பு கவனிக்கணும். நல்ல அமெரிக்காவில் இருக்கிற சீக்கிய அமைப்பு இந்தியாவில் இருக்கிற சீக்கிய அமைப்பு இல்ல, அமெரிக்காவில் இருக்கிற சீக்கிய அமைப்பு என்ன, அது அமெரிக்காட்ட சீக்கிய அமைப்பு அப்படின்னு நீங்க படிச்சிடக்கூடாது. அமெரிக்காவில் இருக்கிற சீக்கிய அமைப்பு அமெரிக்காவின் அரசாங்கத்தின் கையில் சீக்கிய அமைப்பு என்று நீங்க படிச்சிடக்கூடாது. அவங்க போறதாக இப்படி என்னன்னு சொன்னா வில்லங்கமே எதற்காக இப்ப இப்படி போறதாவ என்பதுதான் விஷயம். அதாவது பிரிக்ஸை நோக்கி போய் மோடி அரசாங்கம் அமெரிக்காவை தள்ளி வைத்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு போட்டு நேபாளம் சீனா எல்லாருக்கூடையும் நல்லுறையும் வச்சுக்கிட்டு இங்க உள்ள தெற்காசிய நாடுகளையும் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வரும்பொழுது வலுவா வந்து அமெரிக்கா சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க போல் இருக்கு. WTOலையும் ஒப்பந்தத்துல கேட்க மாட்டேங்காவோ, மானியத்துல நீங்க எல்லாம் எங்க ஊர் ஏழைகளுக்கு எல்லாம் வந்து உதவணும்னு பாருங்கயா, நீங்க மாட்ட ஒப்பந்தத்துல அப்ப சொன்னாங்கன்னா நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம். இப்ப வேளாண்மை கட்டி இங்க இருந்து கெர்ரி அனுப்பணும், பென்னி அனுப்பணும், ஒன்னும் எடுபடல. அந்த கோபம் வேற இருக்கும்ல. அந்த கோபத்தில் தங்களிடம் சிக்கி அமைப்பின் மூலம் ஏற்கனவே இந்த சிக்கி அமைப்பின் மூலம் சோனியா காந்திக்கு அப்படி வாங்க விஷயமே இதுதான்.
அதாவது சோனியா காந்தி மன்மோகன் சிங் மூலமாக உலக வங்கிக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக எல்லா கொள்கைகளையும் இந்தியாவில் கொண்டு வந்து திணிக்கும் பொழுது ஐயையோ இந்திய மக்களுடைய வாக்குகள் நமக்கு விட்டு போகும் என்று முடியாதுன்னு தள்ளி நிப்பாட்டுவோம் அமெரிக்காட்டிலிருந்து இந்தியாவை என்று சோனியா காந்தி முயற்சி எடுக்கும் பொழுது சோனியா காந்தி மீது ஒரு வழக்க போட்டாங்களா? அந்த வழக்கையும் சீக்கிய அமைப்பு தான் போட்டுச்சா? நீங்க வந்து பரிசோதனைக்கு வரிய உடல் பரிசோதனைக்கு அப்ப பிடிச்சு விடுதோம்னு ஒரு சமனம் கொடுக்க ஓடி வந்தாளா? உடனடியாக விமானத்தில் ஏறி இங்க ஓடி வந்தாங்களா? இல்ல இருக்கும் பொழுதே சமன் கொடுத்தோம்னு வம்பு வந்தாங்களா? அப்புறம் சரி சோனியா காந்தி அப்படின்னு வித்ரா பண்ணி எங்களுக்கு சமமா வாங்க, மோடி அரசாங்கம் எங்கள்கிட்ட மோதிச்சுன்னா அதுல மோதுவோம் என்று அமெரிக்கா ஒரு மாதிரி சைன் காட்டிச்சா நமக்கு தெரியலையா? இப்ப மோடியை கூப்பிட்டு சரி பண்ணிடலாம் நினைச்சா இவர் முதல்ல இருந்தே முரண்படுறாரு, மோதுறாரு. சங் பரிவாரு தேசிய உணர்வுடன் எல்லாம் எதுக்காவல என்ன சுதேசி உணர்வுடன் என்பதற்காக கோவப்பட்டு அதே சீக்கிய அமைப்புடன் மூலம் சீக்கிய அமைப்பின் மூலம் இப்பொழுது இப்படி ஒரு தகவல் பெறும் உரிமைன்னு சொல்லி மோடியை அழைக்க ஒபாமா எப்படி முடிவு செய்தார்? ஆவணங்களை கோருகிறது சீக்கியர் அமைப்பு என்று செப்டம்பர் மாதம் வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கு முன்னால நீங்க 2002 நடந்ததெல்லாம் கொடுமை என்று விசா மறுத்தீர்கள். அந்த ஆதாரங்கள் அப்படியே இருக்கின்றன வரலாற்றில் என்பதா கேட்கிற மாதிரி கொண்டாட. இதுக்கு 20 நாளுக்குள்ள இதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இவ்வளவு தூரம் அமெரிக்காவில் இருந்து மோடி விஷயத்துல மோதல் வருதுன்னு சொன்னா அமெரிக்காவில் மேலும் என்ன வருது என்பது ஒரு இடைவேளைக்கு பிறகு பாப்போம். அதாவது அந்த அமெரிக்காவில் 7 லட்சம் பீப்புள் லிஸ்டட் பை யூஎஸ் as terror suspects. இப்படி ஒரு ஆங்கில ஏடு போடும் பொழுதே நம்ம சாலை ஏடு நமக்கு 7 லட்சம் பேரா ஒரு நாளைக்கு சராசரியா டேட்டா பேஸ்ல 900 பேரை சேர்க்கிறாங்களாங்க. அப்புறம் 7 லட்சம் வராதா? அதாவது அமெரிக்காவை அது இப்படி செய்வது தப்பு அப்படி செய்வது தப்புன்னு யாராவது உலகத்துல விமர்சிச்சாவனா உலகத்தின் ஒரு மூலையில முடுக்குல விமர்சிச்சாலும் அது அப்படியே என்னன்னா ஊடகம் மூலம் வாங்கிங்கன்னு அவங்களுக்கு பேரு இணையத்தின் மூலம் அவங்களுக்கு பேரு அவங்க புள்ளி விவரமா எடுத்துக்கிட்டு டேட்டா பேஸா வச்சிருப்பாவோ அதுல அப்படின்னு சொல்லி போட்டு ஒண்ணு இருக்கு. அதுல எடுத்து புள்ளி விவரத்தை வச்சு எங்களை எதுக்காவோ அதிர்ச்சிக்கு ஈடு சொல்லாவோ இவ்வளவு போடு பட்டியல்ல பயங்கரவாத பட்டியல்ல அப்படின்னு போட்டுருவாங்க. இப்படித்தான் நம்ம சாதாரணமா 4 போராட்டத்தை அமெரிக்க தூதரகம் முன்னால பண்ணிவிட்டு அமெரிக்காவில இருந்து அழைப்பு வந்துச்சு ஐயா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக போறோம்னு சொல்லி சொன்னா உடனே விசா வாங்கும் பொழுது அப்படியே அமெரிக்காக்காரர் உட்கார்ந்து இந்த அமெரிக்க கான்சுலேட்ல அப்படி போட்டு பாக்காரு கம்ப்யூட்டர்ல வருமே டெரரிஸ்டா நம்ம உங்களுக்கு கிடையாது ரிஜெக்டட் போடு அந்த மாதிரி இல்ல நீங்க பட்டியல் போடுதியா? இதுல பார்த்தா இந்த கோடுக்கு பேர் வந்து ஹைட்ராவா. ஹைட்ரா எப்படி பல கைகளோட இருக்குதோ அதே மாதிரி பல கைகளோடு 7 லட்சம் பேர் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. இந்த 7 லட்சம் பேர் இதுல சேர்த்துருவா போல 2002 குஜராத் முதலமைச்சர் தெரியல 2,80,000 பேர்ல 80,000 பேர் அதாவது 40% பேர் இதுவரைக்கும் அவங்க மேல எந்த வழக்கே இல்லையா? தீவிரவாதின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதிருப்தியாளர்களை எல்லாம் உலகம் முழுக்க வாய்ஸ் ஆஃப் டிசன்ட் என்று குரல் ரீதியாக அதிருப்தி குரல் எழுப்புவர்களை எல்லாம் பயங்கரவாதி என்று பட்டியல் போடக்கூடிய அமெரிக்கா தான் பயங்கரவாதத்தை உருவாக்குது போல் இருக்கு என்று சொன்னா இந்த சீக்கியர் பிரச்சனை சொன்னோமே பாகிஸ்தான் சீக்கியர் மீது கடும் தாக்குதல் ஒருவர் பலி 2 பேர் படுகாயம் வருது. ஏன் இதுதான் நமக்கு வில்லங்கம். என்னன்னா இங்க பிரச்சனை வந்துச்சு இல்லங்க யூபியில உத்தரப்பிரதேசத்துல சரணாபூர்ல பிரச்சனை வந்துச்சு. அந்த நிலம் சீக்கியருக்கு சொந்தமா முஸ்லீம்களுக்கு சொந்தமா மசூதி சொந்தமாண்டு குருத்வாரா காட்டு இதை யாரோ தூண்டி விட்டா போல யாருக்கும் லாபத்துக்கு இங்க எங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா அங்க அடிச்சுக்குவா போல இருக்கு. ஏன்னு கேட்டா இங்க இருந்து அங்க போனாலும் அங்கிருந்து இங்க வந்தாங்க இருக்கா எல்லாமே அப்படித்தானே இந்த பாகிஸ்தான் இந்திய பிரிவினை அதனால வந்த வேணா போல் இருக்கு என்று சொன்னா கவர்மெண்ட் ஃபர்ம் ஆன் டெத் பெனல்டி ஃபார் ராஜீவ் கில்லர்ஸ்னு இந்த ஈக்காடு தாங்கல் நாளேடு ஒரு பெரிய அதிர்ச்சி குண்டெல்லாம் போட்டிருக்கு. இந்த நாளேடு மட்டும் தன்னுடைய முதல் பக்கத்திலேயே எடுத்து போட்டிருக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இருக்கிறார் பாருங்க சாலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித் குமார் அவர் சொல்லியிருக்காரு அந்த 15 பேரு இந்த டெத்ரோ கான்விக்ஸுக்கு வந்து கிளெமன்சி கொடுத்திருக்கு மர்சி பெடிஷனுக்கு அவங்க வந்து தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்கு. ஆனா இந்த ராஜீவ் காந்தி கேஸ் மட்டும் ஸ்பெஷல் கேஸா எடுத்து அதாவது ஆதாரபூர்வமாக இந்த வழக்கே போதும் மரண தண்டனை வேண்டும் என்பதற்கு என்பதாக சொல்லுதாராம் அரசு வக்கீல். நம்ம கேட்பதெல்லாம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் சதாசிவம் தலைமை அமைச்சராக இருக்கும்போது தலைமை நீதியரசராக இருக்கும் பொழுது ஒரு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சு போட்டியோ
அதெல்லாம் குறைச்சு அறிவிச்சாச்சு. நீங்க சொல்லக்கூடிய ராஜீவ் கொலை வழக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, அதாவது சாந்தன் பேரறிவாளன் முருகனுக்கு குறைத்து அறிவித்திருந்தாலும் இவர் என்ன சஜஸ்ட் பண்றாரு, நீங்க ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாங்க, மீண்டும் அதை எடுக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. கொடூரமான என்னன்னா, அதற்கு பிறகு அந்த வழிகாட்டலின்படி மாநில அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மூவரும் 23 ஆண்டுகள் சித்திரவதை ஆனார்கள், வெளியே விடுகிறோம்னு தமிழக சட்டமன்றத்திலேயே அனைத்து கட்சிகளுடைய ஆதரவுல, ஏகமனதான ஆதரவுல தீர்மானத்தை போட்டாவோ தமிழக முதல்வர் இப்படியா விடுதலை செய்ய வேண்டியவளை உள்ள வச்சிருக்கீங்களா, அதே தப்பியா என்று உலக மனச்சாட்சி சொல்லும் பொழுது, இந்த நேரத்தில் உள்ளூர் மனச்சாட்சி என்று சொல்லக்கூடிய நீதிமன்றமும் சொன்ன பிறகு நீங்க மறுபடியும் பண்ணியனா இந்த ஆட்சிக்கு பேரு டப்பா கலண்டருமுங்கோ, அதுதானுங்கோ அவர்களுக்கும் காங்கிரசுக்கும் நடந்துச்சு. அதே மாதிரி போகிறீங்களேங்கோ, அப்ப உடனே பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி போவதற்கும் தமிழிசை சென்னை வருவதற்கும் சிக்கலுங்கோ, ராஜினாமா பண்ணிடுறோமா பாஜக விட்டு வந்துருங்கோ, அதனால கவனிங்கோ இந்த செய்தி தப்பா வந்துருச்சு, நாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு பின்வாங்கிருங்கோ ஒழுங்கா பாஜக அரசு, இல்லைன்னா தமிழம் பொறுக்க மாட்டேன் உலகம் பூரா என்று சொன்னால், என்விரான்மெண்டலிஸ்ட் அப்போஸ் ஃபீல்ட் ட்ரையல்ஸ் ஆஃப் GM கிராப்ஸ் என்பதாக மரபணு மாற்று விதைகளை முழுக்க தடுக்க வேண்டும் என்பதற்காக சுற்றுச்சூழல்வாதிகள் என்று சொல்லி நேற்று இயற்கை விவசாயிகள் சங்கம் கூடியிருக்கு. மரபணு பயிர் சோதனையை அனுமதிக்க மாட்டோம், இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு திட்டவட்டம். பிரதமரை வலியுறுத்தும் முதல்வருக்கு கோரிக்கை. ஒவ்வொருத்தரும் பிரதமரை வலியுறுத்தும் முதல்வருக்கு தான் அந்த ரயில்வே தொழிலாளியும் போட்டாங்க. அது மாதிரிதான் இவங்களு. இந்திய குழந்தைகளை காப்பாற்றுங்கள், துரித உணவு வகைகளை தடை செய்யுங்க பரிந்துரைக்கிறது CSC அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேற்று இந்த செய்தி வந்ததுங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தடை செய்த உலக நாடுகள்னு கனடா, காஸ்டிகா, லுதியானா, மெக்சிகா, பெரு, அது ஒரு பெரிய லிஸ்ட். அமெரிக்கா உட்பட பள்ளிகளில் விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உட்பட தன்னுடைய ஊடகங்களில் விளம்பரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நியாயம் தானே? சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி துரித உணவுன்னு சொல்லி போட்டு கொடுக்காதியோ, அது அவங்கள விஷம் வச்சு கொள்ற மாதிரி என்று கேட்காவ கட்டுரைகள்ட நேத்த. அதனாலதான் பரிந்துரை என்ன சொல்லிருக்காங்கன்னா, கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதன் 500 மீட்டர் தொலைவுக்குள் துரித வகை உணவு விற்பனை தடை செய்யணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா காஷியஸ் அப்ரோச் நீடட் ஆன் GM கிராப்ஸ் நம்ம பிரகாஷ் ஜவடேகர் சொல்லி போட்டாரு. என்ன பழையபடி ஏதோ பேசுறாரு. அதாவது தடை என்று பகிரங்கமாக சொல்லாமல், அதாவது சுதேஷ் ஜக்ரன் மஞ்சி சொன்னது போல கோரிக்கை சொல்லாமல் அதை எச்சரிக்கையுடன் அணுகணும்னா, ஒரு பக்கம் கார்பரேட்டுக்கு நலனுக்கு ஆதரவாகவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் மக்களுடைய உணர்வுகள் உடல் ஆரோக்கியம் என்பதையும் பார்க்கணும். அப்படி பேலன்ஸ் பண்ண சொல்லுதாரா நமக்கு தெரியல. அவர் கலீலியோவெல்லாம் எடுத்திருக்காருங்க. நம்ம கலீலியோ வாழ்ந்த நேரத்துல வாழல, கலீலியோ சொன்னது தப்புன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க, ஆனா நேற்று ஒன்னு இழுத்து விட்டாங்க. நியூயார்க்ல இருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய ICLR சொல்லி என்ன இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் என்ன லேபர் ரைட்ஸ் சொல்லி அவர்கள் அனைத்து நாட்டு தொழிலாளர் உரிமைக்காக நாங்க இங்க வரோம், பன்னாட்டு மூலமான கம்பெனிகள் உங்க சென்னையில நிறைய கிடக்கு என்று இந்த பக்கம் வாகன உற்பத்தி செய்யக்கூடிய போர்டு ஒரு பக்கம், ஹூண்டாய் ஒரு பக்கம், நிசான் ஒரு பக்கம்னா இவங்க தொழிலாளர் மத்தியில எல்லாம் போய் ஆய்வு பண்ணி அந்த தொழிலாளர்கள ப்ரீ கேரியர்ஸ் லேபரர்ஸ் போட்டு அவங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க எந்த உத்தரவாதமும் இல்லை. அங்கே எல்லாமே வெளியே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆன்சிலரி யூனிட்ஸ்ல இருந்து கொண்டாடாவ, அங்க அசம்பிளிங் தான் அதிகம் பண்ணுதாவ, அங்க நீங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் தமிழ்நாடுக்கு கொண்டாந்த தொழிலாளி இருக்காவ, அப்படி இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உத்தரவாதமான வேலையும் கொடுப்பதில்லை. அவர்களை நிரந்தர தொழிலாளியை கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேரை ஒப்பந்த தொழிலாளி வச்சிருக்காவோ, அந்த ஒப்பந்த தொழிலாளி இடம் மாறி மாறி போயிட்டு இருக்காவ, அதுல பெண் தொழிலாளி எல்லாம் கஷ்டப்படுதாவ, கழிப்பிடங்கள் போதுமான அளவுக்கு இல்ல, இப்படி எல்லாம் அவங்களுக்கு கிரெச்சின்னு குழந்தைகள் காப்பவங்க கூட நிரந்தர தொழிலாளி கொடுக்காவோ, பெண் தொழிலாளர்களுக்கு கொடுக்கல. இந்த அளவுக்கு நேற்று விவாதிச்சு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இது அனைத்து நாட்டு தொழிலாளர் உரிமைக்கு எதிராக இருக்கையா என்று புதிய விஷயத்தை கொடுத்திருக்காவோ. இங்க உள்ள மைய தொழிற்சங்கங்கள் செய்ய மறந்ததை அல்லது மறுத்ததை அல்லது சட்டா மட்டும் வாங்கி உட்கார்ந்து இருப்பதை இவர்கள் மறுத்து உரிமை இருக்கு தொழிலாளிக்கு என்பதா பன்னாட்டு மூலதனங்கள்ல டெட்ராய்ட் நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. திமுக ஆட்சியில தான் அந்த பெரிய தொழிற்சாலை இந்த பெரிய தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைக்கு ஆதரவாகவே எல்லாமே கொடுத்தாங்க என்பதை இப்போ உள்ள அதிமுக ஆட்சியாவது இதை கவனிக்குமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க என்பதனால் நாளைய வைப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.